அடியோட ஒழிக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனா கஞ்சா பழக்கம் இன்னைக்கு பள்ளிக்கூடம் வரைக்கும் பாய்ச்சிருக்கு. தமிழக இளைஞர்களின் எதிர்காலம் போதையால் சூறையாடப்படுகிறது. போதையால் பெருகும் குற்றங்கள் இன்று தமிழகத்தையே தள்ளாட வைத்துள்ளது. இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அரசியல் களத்துல நடக்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப பாமக நிறுவனர் ராமதாஸ் அவங்களுடைய பேத்தி ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது தர்மபுரி அப்புறம் பென்னாகரம் இந்த தொகுதிகளில் அவங்களுடைய அம்மா அதாவது சௌமியா அவங்களுக்காக பேத்தி இவங்க பிரச்சாரம் செஞ்சிருக்காங்க, பரப்புரை மேற்கொண்டிருக்காங்க. அப்ப என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஜி.கே. மணி அவங்களுடைய தாத்தாவை அதாவது அன்புமணி ஐயாவை தங்கள்கிட்டேருந்து பிரிச்சுட்டாங்க அப்படின்னு ரொம்பவே கண்ணீர் சிந்தி குற்றம் சொல்லியிருந்தாங்க. இப்படி இருக்கும்போது அன்புமணி மேலேயும் அவரது சகோதரி அவங்க வச்சிருக்கிற ஒரு சில குற்றச்சாட்டுகள் எல்லாமே அரசியல் களத்துல ஒரு பரபரப்பை உண்டு பண்ணி வந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். இப்ப ரீசெண்டா அன்புமணி அவங்களுடைய மகள் சங்கமித்ரா அவங்களுடைய பிரச்சாரத்தின் போது தைலாபுரம் தோட்டத்துல கூட்டு குடும்பமா நாங்கெல்லாம் இருந்தோம், வாழ்ந்தோம். ஆனா எங்களை பிரிச்சுட்டாங்க. 87 வயதான எங்க தாத்தாவை அவருடைய மகன் வெற்றிக்காக ஜி.கே. மணி கட்டாயப்படுத்தி பிரச்சாரத்துக்கு அழைச்சிட்டு போறாரு. ஆனா என்னுடைய 5 மாத குழந்தைய கூட தாத்தா இன்னும் பார்க்கல அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி பேசியிருக்கிறாங்க. ஆம்புலன்ஸ்ல போனப்ப கூட தாத்தா அழுதுகிட்டே தான் பேசினாங்க. துரோகம் செஞ்சிட்டாரு ஜி.கே. மணி அப்படின்னும், ஜே.கே. மணியுடைய மகன் தமிழ்குமரனை நம்ம தோற்கடிக்கணும் அப்படின்ற மாதிரியும் மக்கள்கிட்ட அவர் ரொம்பவே கண்ணீர் சிந்தி வேண்டுகோள் கொடுத்திருந்தாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சங்கமித்ரா. இதுக்கு பதிலளித்த ஜி.கே. மணி அவங்களும் இது முழுக்க முழுக்க ஒரு பொய்யான செய்தி அப்படின்னும், கிராமத்து மக்கள்கிட்ட கண்ணீர் விட்டு அன்புமணி அவங்களுடைய மகள் நாடகம் மாறுறாங்க, தாத்தாவை நேர்ல பார்க்க நான் எப்போதுமே தடை விதிக்கல அப்படின்ற மாதிரியும் அவர் தரப்புல இருந்து ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு. இப்படி இருக்கும்போது தான் ராமதாஸ் அவங்களுடைய மகளும் அன்புமணி அவங்களுடைய சகோதரியுமான ஸ்ரீ காந்தி அவங்க சில அதிரடியான புகார்களை முன் வச்சிருக்கிறாங்க. இதை குறித்து ஒரு சில நாளிதழ்கள்ல ஒரு பிரபலமான பத்திரிகையில செய்தியிலேயே சொல்லியிருக்கிறாங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்புமணி தான் முதல் துரோகி, என்னுடைய அப்பாவுடைய சொத்து கட்சி இப்படி எல்லாத்தையுமே திருடிட்டாரு, இன்னும் நிறைய சொல்றதுக்கு இருக்கு, குடும்பத்தை பத்தி நான் வெளியில நிறைய சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ராமதாஸ் ஐயா 2 நாள் உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு. அப்ப என்னுடைய உடன் பிறந்தவர் பார்க்கல, அவருடைய பிறந்த நாளுக்கு கூட அவர் வரல. நாங்க அப்பாவை பரப்புரைக்கு போக கூடாது அப்படின்னு தான் சொன்னோம். அதையும் மீறி அவர் போனாரு. அங்கதான் அவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அதுக்கப்புறம் நாங்க ஆம்புலன்ஸ் வர வச்சு அவரை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அங்க ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தோம். ஆனா இது வரைக்குமே அன்புமணி அவங்க அப்பாவை பார்க்கல, அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் உங்களை கண்டிப்பா தொலைச்சிடுவேன், நீங்களாம் எனக்கு யாரு அப்படின்ற மாதிரி அவங்க ஆக்ரோஷமா பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவருடைய உழைப்புல வளர்ந்தவங்க நீங்க எல்லாரும், அதாவது ராமதாஸ் ஐயாவுடைய உழைப்புல வளர்ந்தவங்க தான் எல்லாருமே. அப்பா மேல எந்தவித ஒரு குற்றமோ ஒரு குற்றச்சாட்டுமே சொல்ல முடியாது. ஒரு அக்கா அப்படின்னு கூட பார்க்காம என்னை ரொம்பவே கேவலமா அவங்க பேசினாங்க, இப்பயும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. என் அப்பாவை இந்த வயசுல சந்தோஷமா வச்சிருக்கணும், ஆனா அவங்க யாருமே இதை செய்யல. இப்ப அன்புமணியை நினைச்சுதான் அவருடைய உடல்நிலை இன்னுமே மோசமாயிருக்கு. இதற்கெல்லாம் காரணம் டாக்டர் அன்புமணி தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்பாவுக்கு அப்புறமா அவரை கட்சியை எடுத்து நடத்தியிருக்கலாம், ஏன் இப்படி அலையிறாருன்னு தெரியல. அப்பா இருக்கும் போதே அவர் இப்படி பேராசைப்படுறாரு. பேர பிள்ளைய கூட அப்பாவுக்கு இன்னும் அவர் காட்டல. இந்த வயசுல தந்தை கிட்ட அவர் கட்சியை போய் யாருன்னா புடுங்கணும்னு செய்வாங்களா? வேணும்னா அவர் தனி கட்சி ஆரம்பிச்சு அவர் வழியே போயிருக்கணும், அந்த மாதிரி அவர் பண்ணியிருக்கணும். ஒரு நல்ல தந்தைக்கு பிள்ளையாக இல்லாத அவரு மக்களுக்கு நல்ல தலைவரா எப்படி இருப்பாரு? இப்படிலாம் அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு. இந்த செய்தி தான் அந்த நியூஸ் பேப்பர்ல வெளியாகி இருக்குது. மொத்தத்துல பார்த்தோம் அப்படின்னா பாமகவுல குடும்ப சண்டை அப்படின்றது ரொம்பவே தீவிரமான எல்லையை எட்டியிருக்கு. இது தேர்தல் களத்திலுமே இது எதிரொலிக்க தொடங்கி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். வன்னியர் சமூக வாக்குகள் யாருக்கு போய் சேரும் அப்படின்ற குழப்பம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதெல்லாம் அரசியல் பதவிக்காக நடக்குதா இல்லைன்னா சொத்து பிரச்சனையால நடக்குதா அப்படின்றது மக்களுக்கு தெரியல. இது ஒரு புரியாத புதிரா தான் இருக்கு. இதனால பாமக தொண்டர்கள் ரொம்பவே குழப்பத்துல இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு கட்சியினுடைய அடித்தளமா இருக்கிற குடும்பத்திலேயே இப்படி ஒரு பிளவுகள் ஏற்படுது, சண்டைகள் சச்சரவுகள்லாம் வருது அப்படின்னா அது அந்த கட்சியினுடைய நம்பகத்தன்மையை கண்டிப்பா கேள்விக்குறியாக்கும். குறிப்பா தேர்தல் வரவிருக்கிற இந்த நேரத்துல அந்த வாரிசு சண்டை, வாரிசுகளுக்கு இடையே சண்டை, இதெல்லாம் பொது வெளியில வரும்போது இந்த மோதல்கள் எல்லாமே எதிர் அணியினருக்கு சாதகமான ஒரு சூழலை இது உருவாக்கி கொடுக்கும். ரொம்ப சென்சேஷனலான இந்த குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் தாண்டி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கட்சியினுடைய எதிர்காலம், சமூக
நலன் இதெல்லாம் வந்து நாம கண்ணு முன்னாடி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி செயல்படணும். எதா இருந்தாலும் இறுதியான தீர்ப்பை வந்து மக்கள் வர்ற நாள்ல, அதாவது தேர்தல்ல அவங்களுடைய வாக்குகள் மூலமா கண்டிப்பா நமக்கு வந்து புரிய வைப்பாங்க. அந்த வாக்குகள் மூலமா பதிவு செய்வாங்க. இதுதான் வந்து உறுதி. நாம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அன்புமணி அவங்களுடைய சகோதரி சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பா தேர்தல் வர்ற நேரத்துல இந்த மாதிரி சண்டைகள்லாம் வந்து வரக்கூடாது. இப்ப ரீசெண்டா அவங்களுக்கு அன்புமணி ராமதாஸ் ஐயாவுக்கு உடம்பு சரியில்ல, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தாங்க. இந்த டைம்ல அவர் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கணும். ஏன்னா அவருக்கு ஆல்மோஸ்ட் ஏஜ் வந்து 85 அப்படின்ற பட்சத்துல அவர் டென்ஷன் இல்லாம ஒரு குழந்தைய பாத்துக்கிற மாதிரி தான் அவங்கள வந்து பாத்துக்கணும். அன்புமணி அவர்களும் தைலாபுரம் அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த வழியா போனதுனால அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த வீட்டுல போய் அவங்க அம்மாவை மட்டும் பார்த்துட்டு அவங்க அம்மா கையில சாப்பிட்டுட்டு அவர் வந்து வந்திருக்காரு. அவங்க அம்மாவை பார்க்கணும் அப்படின்ற பாசம் அவங்க அப்பாவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இல்லை. ஏன்னா வளர்த்து ஆளாக்கி அவங்கள படிக்க வச்சு விட்டது எல்லாமே அப்பா தான். அதான் அவங்க சகோதரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்பா இருக்கும்போதே எதுக்கு கட்சியை வந்து நீங்க வந்து புடுங்குறீங்க? கட்சி வேணும்னு ஏன் இப்படி அலையுறீங்க? இப்ப அப்பா மறைவுக்கு அப்புறமோ இல்ல அப்பாவுக்கு முடியல, என்ன இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நீ கட்சியை எடுத்து வழி நடத்து அப்படின்னு அப்பா சொன்னதுக்கு அப்புறம் நீ வந்து கட்சியை வந்து எடுத்துக்கலாமே. இருக்கும்போதே நீ ஏன் இது மாதிரி பண்ற? உனக்கு வேணும் அப்படின்னா உன்னுடைய ஆதரவாளர்கள், உன்னுடைய தொண்டர்கள், உன்னுடைய மக்கள் இவங்களாம் தனியா அழைச்சிட்டு போய் புது கட்சி ஆரம்பிச்சுக்கலாம். இதுதானே வந்து நார்மலா நடக்குது. நீயும் இந்த மாதிரி தானே பண்ணியிருக்கணும். ஆனா இப்படி எங்களுடைய சாபங்களை நீங்க ஏன் வாங்கி கொட்டிக்கிறீங்க? எங்க அப்பா வந்து பாவம், அவருக்கு உடம்பு சரியில்லை, தன்னுடைய ஒரே மகனை நினைச்சுதான் அவருக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு. அதனாலதான் அந்த பரப்புரையின் போது கூட அவர் வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அந்த பரப்புரையின் போது கூட கண்ணீர் மல்கி ஜி.கே. வாசன் அவங்கள வந்து தோற்கடிக்கணும் அப்படின்னு தான் அவரு பேசியிருக்காரு. தன்னுடைய மகனை பத்தி அவர் வந்து தப்பா எதுவுமே சொல்லலை இது வரைக்கும். ஆனா மகன் என்ன பண்ணாருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆள் வச்சு கொலை பண்ற அளவுக்கு கூட அவர் போனாரு. ஒரு மகனா இருந்துகிட்டு ஒரு தந்தைக்கு இது மாதிரிலாம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி இவங்க வந்து கேள்விகள்லாம் எழுப்பியிருக்காங்க. எதுவா இருந்தாலும் வர்ற தேர்தல்ல, சட்டமன்ற தேர்தல்ல மக்கள் இதற்கான பதிலை கண்டிப்பா அன்புமணிக்கு கொடுப்பாங்க. அவர் சேராத இடத்துல போய் சேர்ந்துட்டாரு, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணியிருக்கலாம், அப்பாட்ட நல்ல விதமா பேசி கட்சியை அவர் முழுசா வழிநடத்தியிருக்கலாம். ஆனா இவர் இந்த மாதிரி பண்றது கொஞ்சம் கூட நல்லது இல்லை. நம்ம குடும்ப பிரச்சனை, இதை வந்து சமூகத்துக்கு பொது இடத்துக்கு நம்ம கொண்டு வந்திருக்க கூடாது. ஆனா அவரு கொண்டு வந்துட்டாரு. அதனாலயே 4 பேரு 4 விதமா பேசுறாங்க. ஒரு கட்சி அப்படின்ற ஒரு மதிப்பே இல்லாம போயிடுச்சு அப்படின்னும் அவருடைய பேத்தி சங்கமித்ரா அவங்களுமே ரொம்ப கண்ணீர் மல்க தான் அந்த பரப்புரையில அவங்க வந்து பேசினாங்க. அவர் கண்ணீர் மல்க பேசிதான் அவங்க தாத்தாவுக்காக வாக்கு சேகரிச்சாங்க. ஆனா ஒரு பரப்புரை அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நாங்க தேர்தலில் வந்து ஜெயிக்கிறதுக்காக உள்ள வியூகங்கள் தான் அவங்க சொல்லுவாங்க. நாங்க இதை செய்வோம், இலவசமா இதை கொடுப்போம், இல்ல இதை பண்ணுவோன்ற மாதிரி தான் இது வரைக்கும் நம்ம வந்து தேர்தல் பரப்புரையை பார்த்துருக்கோம். ஆனா ஒரு குடும்பத்துல இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நிறையவே நடக்கும் தான். அப்பா இருக்கும்போது சொத்து எழுதி வாங்கிடுவாங்க, அப்பா வெளில துரத்திடுவாங்க, அவங்களுடைய காசை வாங்கி ஏமாத்திடுவாங்க, அம்மாவை யூஸ் பண்ணிப்பாங்க, இது மாதிரிலாம் நிறைய நடக்கும் தான். இந்த குடும்ப விஷயத்த தேர்தல் பரப்புரைன்ற பேர்ல கூட்டத்தெல்லாம் கூட்டி வச்சு அவங்க குடும்பத்தை அவங்களே வந்து அசிங்கப்படுத்திக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அவர் ராமதாஸ் அவங்க பையன் தேர்ந்து கட்சியை வந்து காப்பாத்தி கொடுங்கன்னு கோர்ட் வரைக்கும் போறாரு. இந்த மாம்பழ சின்னத்தை வந்து நீங்க முடக்குங்க, ஏன்னா நான் தான் பாமகவுடைய உரிமையாளர், நான் தான் சின்னத்துல நிற்பேன், ஏன் அவங்க வந்து நிக்க கூடாது, நீங்க வந்து அவங்களுக்கு கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி இவர் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காரு. இவருடைய மகன் தான் அவரை கூப்பிட்டு வச்சு இவர் சொல்ற விதத்துல சொல்லி இவர் வந்து இவர் வழிக்கு கொண்டு வந்திருக்கலாம். இல்லையா ஒரு நமக்கும் 80 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம், பையன்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்து அவர் கொடுத்துருக்கலாம். இதுக்கப்புறம் நீயே பார்த்துக்கப்பா, நீயே செஞ்சுக்கப்பான்ற மாதிரி கொடுத்துருக்கலாம். ஆனா இவர் தன்னுடைய மகள் வழி பேரனுக்காக இவர் வந்து கட்சியை வந்து மகள் வழி பேரன்ட்ட ஒப்படைக்கணுன்றதுக்காக ராமதாஸ் ஐயா வந்து இது மாதிரிலாம் பண்றாரு அப்படின்ற பேச்சும் வந்து இருந்துச்சு. ஆக மொத்தம் இவங்களுக்கு மக்களுக்கு நான் நல்லது பண்ணுவேன், மக்கள் பிரச்சனையை நான் கேட்பேன், தொகுதிக்கு என்ன மேம்பாட்டு திட்டங்கள் வேணுமோ அதை நான் செஞ்சு கொடுப்பேன், அது மாதிரிலாம் இவங்க சொல்லலை. டாக்டர் அன்புமணியே எடுத்துக்கோங்களேன், அவர் அவங்க அப்பா வச்சு தான் ஓட்டு கேட்குறாரு. எனக்கு இந்த மாதிரி அப்பா வீட்டை விட்டு என்னை துரத்திட்டாரு, எனக்கு இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டாரு, நீங்க என்ன ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சேராத இடத்துல போய் சேர்ந்து அவர் வந்து ஓட்டு கேட்கிறாரு. ராமதாஸ் ஐயா கூட சசிகலா அம்மையார் அவங்க ஆரம்பிச்ச அகில இந்திய புரட்சி தலைவர் மக்கள் மன்றம், மக்கள் முன்னேற்ற கழகம், கட்சி பேரே கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. இவ்வளோ பெரிய கட்சி பேர் இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம்ல, அதனால கொஞ்சம் குளருது. இவங்களுடைய கட்சியில போய் இவங்க சேர்ந்திருக்காங்க. இங்க பரப்புரை மேற்கொள்ளும் போது தான் அவருக்கு வந்து மயக்கம் போட்டு விழுந்தாரு. நம்ம அப்பா தானே, உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்காங்கன்னு அன்புமணி அவராவது போய் பார்த்திருக்கலாம். இவராவது ஒரு வார்த்தை வந்து கொஞ்சம் மன்னிச்சு அவர் பையன்கிட்ட வந்து பேசியிருக்கலாம். உட்காந்து பேசினா இந்த பிரச்சனை வந்து கண்டிப்பா முடிஞ்சிருக்கும். ஆனா இவங்க உட்காந்தே வந்து பேசல. அதுக்கு தான் இவங்க இந்த பரப்புரையை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த பரப்புரையின் போது நம்ம குடும்ப பிரச்சனைகளை பேசினா 3ஆவதா 4ஆவதா ஒரு ஆள் வந்து தீர்த்து வைப்பாங்க, நமக்கு வந்து கட்சி கிடைக்கும், நம்ம வந்து அப்பாவோட சேர்ந்துடலாம், ஒரே கட்சியா இது இருக்கும்
அப்படின்ற மாதிரி பிளான் போடுறாங்களா என்னன்னு தெரில. தேர்தலுக்கான வியூகமா இது மாதிரி பிரிஞ்சு இருந்தா ஒருவேளை பரிதாபப்பட்டு இறக்கப்பட்டு மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த சண்டையை பத்தி, இந்த பரப்புரையை பத்தின்றத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.